ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி அவர்கள் முத்துக்குமரன் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பரிசு தொகை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அது என்ன அப்படின்றதையும், அதே மாதிரி சாச்சனா அவர்கள் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு போகும்போது சொன்ன அட்வைஸ் என்ன, அதை முத்துக்குமரன் எப்படிலாம் அணுகு போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க என்ற வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி முதல் எவிக்ஷன் ஆனந்தி எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளே ஓட்டிங் முடிவுகளில் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க தான் கடைசி பொசிஷனுக்கு முன்னாடி பொசிஷனில் இருந்தாங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஆனந்தி அவர்கள் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆனந்தி அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் எவிக்டாக வெளியே போகும்போது நம்ம பெருசாக அவங்கள பற்றி கேர் பண்ணிக்கிறதில்ல. ஓகே, இவங்க போட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அந்த பொண்ணு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, கொஞ்சம் நல்லாவே கேம் ப்ளே பண்ணியிருந்துருக்குல்ல, அந்த பொண்ணு சூப்பரப்பா அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஏன்னா ஆனந்தி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டில் டவுன் ஆகிட்டு, ஓகே இதுக்கப்புறம் நம்ம பெருசாக பேசவும் வேணாம், பெருசாக கேமும் ப்ளே பண்ண வேணாம், இருக்கக்கூடிய மரியாதை கொஞ்சம் காப்பாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனசோட கண்ணோட்டத்தோட அப்படியே இருந்துட்டு இன்றைக்கி எவிக்டாயும் வெளியே போயிட்டாங்க. அந்த எவிக்டாக வெளியே போகும்போது முத்துக்குமரன் இவ்வளோ தூரம் ஆனந்தியை அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னைய அப்ரிஷியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 106 நாள் நின்று அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை 63 நாளில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாப்புல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக பிக் பாஸ் சீசன் 8ஓட சீசனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா கண்டிப்பாக நம்ம முத்துக்குமரனை சொல்லி ஆகணும். அவர் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார், எவ்வளோ அனலைஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். ஆனால் ஆர்ஜே ஆனந்திக்கு இவர் இவ்வளோ பெரிய ட்ரிபியூட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் சாச்சனாவை கூட எதுவுமே சொல்லலை அந்த மனுஷன். ஆனால் ஆனந்திக்கு சொல்கிறாப்புல, இது புகழ்மொழியோ இல்லை மிகைப்படுத்தியோ நான் கூறலை, சொல்லலை. அன்பாப்புலர் ஸ்டேட்மெண்ட், அன்பாப்புலர் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரபலமான ஆள் தான் ஆனந்தி அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் எதை நம்பி போய் கொண்டு இருக்கிறதோ அந்த கூட்டத்தை நம்பி ஒரு ஆட்டு மந்த மாதிரி போகாத, அவங்களே சுயமாக யோசித்து ஒரு முடிவுகளை எடுத்து அதை நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலையும் சரி என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்றதுல ரொம்ப மும்பரமாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனந்தி அவர்கள். அதில் சக்ஸஸ் ஆகவும் ஆகியிருந்தாங்க. ஆனந்தி எவிக்ட் ஆகும்போது ஒட்டுமொத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவரும் அழுகுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உடஞ்சி போய் சின்னதாக நொறுங்கி சில்லாக நொறுங்கி உடஞ்சி போய் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசை பசை போட்டு அணைச்சவங்க தான் ஆனந்தி அவர்கள். ஸோ அதனால தான் இத்தனை உள்ளங்கள் அவங்க எவிக்டாகி வெளியே போகும்போது இவ்வளோ அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆனந்தி அவர்கள் எவிக்டாகி போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் சொல்லி முடிச்சாப்புல. ஏன்னா முத்துக்குமரன் ஒரு பர்சனுக்கு இவ்வளோ தூரம் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மஞ்சரிக்காக பேசினாங்க. மஞ்சரியை நீங்கள் எப்பவுமே நெகட்டிவ்னு தான் பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்க எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க, மற்றவங்களுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி அவர்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருப்பாப்புல. அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஒருத்தருடைய வாயிலிருந்து வராது, அதுவும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் கிட்டேருந்து. ஏன்னா சாச்சனா கிட்ட ரொம்ப நாட்கள் பழகிட்டோம் அப்படின்னா அது எமோஷ்னல் பாண்டு வந்துடும், அது வேறு மாதிரி கன்வே ஆகிடும் அப்படின்ற காரணத்தினாலேயே முத்துக்குமரன் சாச்சனாவை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாப்புல. அப்படியெல்லாம் கூட பிஹேவியராக கொஞ்சம் பேடாக இருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவர்கள் முன் ஆனந்தி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னது அப்படிங்கிறது சாதாரணமாக அதை எடுத்துக்க முடியாது. மக்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்போது ஆனந்தி அவர்களுடைய கேம் ப்ளே பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு வரும்போது தான் கேர்ள்ஸுக்கு எல்லா பிளானிங்கும் சொல்லிக் கொடுக்குறது ஆனந்தியாக இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ ஆனந்தி தான் ஆண்களுக்கு எதிராக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புணர்வுகள் நார்மலாகவே வந்துருச்சு. ஸோ அதுதான் ஆனந்தியோட மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக நான் பார்க்குறேன்.
அதுக்கப்புறம் இப்போ ஆனந்தியோட இது வந்து முடிஞ்சுது. அதுக்கடுத்து சாச்சனாவை பற்றி வந்து நம்ம சொல்லி ஆனோம். முத்துக்குமரன் கிட்ட பயங்கர க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க சாச்சனா சொல்லப்போனால். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டே வந்து இருந்தாப்புல. அப்போ மறுபடியும் சாச்சனா போவாங்க, பேசுவாங்க, திரும்பி வந்து வருவாங்க, திரும்பி பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு தடவை பயங்கரமாக உடஞ்சி அழுகுறாங்க. விஜய் சேதுபதி வச்சு செய்ன்னு வந்து செஞ்சுட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படி உடஞ்சி அழும்போது கூட அண்ணா முத்தண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு முத்து பயங்கரமாக கட்டி பிடிச்சி அப்படி அழுதாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ சாச்சனாவு வந்து பார்த்திங்கன்னா போகும்போது முத்துக்குமரனுக்கு வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நீ வேணா ஒதுங்கி போயிருக்கலாண்ணா முத்தண்ணா, ஆனால் என் பாசம் வந்து அதுதானா, பார்த்திருண்ணா அப்படின்னு வந்து சொல்லுதில்ல, அது வேறு லெவல் எமோஷ்னலாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. முத்தண்ணா நான் சொன்னேன்னா, நான் போவேன்னு நான் சொன்னேன்னா, நீ அழுவலாம் அழாத, ஸ்ட்ராங்காயிரு. 3 வாரமாக வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து இருக்க சரியா. இதுக்கப்புறம் நீ கம்பேக் கொடுக்கணும். நான் வெளியிலேருந்து பார்ப்பேன், உனக்காக மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸ்ட்ராங்காயிரு, கப்பை தூக்கிட்டு தான் வரணும், ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசிட்டு போனாங்க சாச்சனா அவர்கள். அது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக வந்து இருந்தது. கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா முத்துக்குமரனை நம்ம வந்து ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆனந்தியை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். சாச்சனா அவர்களை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். சாச்சனா அவர்களை வெறுக்காத ஆட்களே இல்லைன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆனால் திடீர்னு சடனாக பார்த்தா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அழுகுறாங்க. சாச்சனா போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ எப்பா என்னடா இவ்வளோ பெரிய எமோஷனல்ஸ் காட்டுறீங்க, அவங்க சர்க்கரை எடுத்தால் வந்து வேணான்னீங்க, திட்டினீங்க, அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சண்டை போட்டிங்க, இப்போ என்னடா ஒட்டுமொத்த பேரும் கண்ணு கலங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவங்கள பார்க்குற விதத்தை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து எனக்குள்ளே வந்து வருது. அது உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. ஆஸ் எ வியூவர்ஸாக நீங்கள் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம சாச்சனாவை எப்பவுமே வந்து ஒரு வில்லி மாதிரி பார்த்துட்ருப்போம். இது என்ன அதிக பிரசங்கித்தனமாக வந்து பண்ணிகிட்ருக்கு, இது என்ன ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்து அவங்க போகிறதுக்காக அழுந்தாங்க, கண் கலங்குனாங்க அப்படிங்கிறபோது, அப்போ ஏதோ மிஸ்மேட்சிங் வந்து ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து சாச்சனா அவர்கள் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக ரொம்ப பாண்டிங்கில் வந்து இருந்துகிட்டே அது நமக்கு தெரியாமல் போயிருக்கு. அப்புறம் சாச்சனா எவிக்ட் ஆகும்போது முத்துக்குமரன்லாம் கண்ணு கலங்கிட்டான் மனுஷன். எல்லாரும் ஜெப்ரி, சௌந்தர்யா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, டேய் இந்த 63 நாளில் நீ ஒரு நாள் கூட அழுந்ததில்லடா, எல்லோரும் பிரேக் டவுன் ஆகி அழுதுதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் சாச்சனா போனதுக்கு நீ அழுதுதை எங்களால் ஏற்றுக்கவே முடியுத. ஃபஸ்ட் டைம் வந்து 63 நாள் நீ அழுதுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளேயே உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு எமோஷ்னல் பாண்ட் வந்து இருந்தது. அது வேணும்னு தான் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார் முத்துக்குமரன். அவாய்ட் பண்ணி கடைசியாக சாச்சனா எவிக்டாகி வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து அவர் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.